வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் மசாலாலாம் இல்லாமல் வெறும் 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். போர்த்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேர் தான் நிறைய பேருக்கு தெரியாது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கிராமத்து ஸ்டைல் ரெசிபி. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் அடி பேன் எடுத்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் அந்த ஃபுல் ரெசிபி பண்ணுற வரைக்கும் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது காஞ்சதும் இதில் 1/4 கப் பூண்டு, ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இவ்வளோ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 10 பல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இது நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா கலர் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா வறுத்திங்கன்னா தான் அது நல்லா மேஷ் ஆகும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இப்போது இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே எண்ணெயில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். நீளமாக நறுக்கி சேர்க்கும் போது அது நல்லா வதங்கி வரும். கம்பேரிட்டிவாக வெங்காயம் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ இது கூட 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 வாட்டு வர்றதுக்குள்ளேயே இது ரெடி ஆகிடும். ஸோ டக்குன்னு இதை பெரட்டிட்டு எடுத்து தனியாக வச்சுருங்க. ரொம்ப வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அடுத்து இதே எண்ணெயில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட சுட்ட தக்காளி மாதிரி தான், முழுசாக சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் அந்த பர்ன்ட் ஃப்ளேவர் வரும். இது 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தோல்லாம் நல்லா சுருங்கி வந்திருக்கணும், அந்தளவுக்கு இது நல்லா வெந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தோல்லாம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு, தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். லாஸ்ட்டாக இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரோஸ்ட் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் எல்லாமே நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஜென்ரலாக நல்லா வறுத்துருந்தீங்கன்னா எல்லாமே நல்லா உடஞ்சி வந்துடும். வரமிளகாய் கூட நல்லா உடஞ்சி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குன்னா வரமிளகாய் மட்டும் எடுத்து 2 சுற்று மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. மித்ததெல்லாம் கையிலேயே நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட போர்த்தா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா சுடு சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமனை இதை சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிராமத்துலலாம் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ரொம்ப குவிக்காக பண்ணணும், மசாலாலாம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பேச்சுலர்ஸ்லேருந்து பிகினர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.